நீ அண்ணியோடா இன்னைக்கு அகைன் நான் வீடியோ கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து ரிவெஞ்ச் மேரேஜ் எபிசோட் 2 வியோட எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணும்பா, நான் சொல்லிட்டேன். தென் வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. இது ரிவெஞ்சா, சைக்கோவா, இதில் வயலன்ஸ் இருக்குமா, அப்படி இப்படி கேட்டுட்டு இருந்தீங்க. எல்லாமே இருக்கும்டா இதில், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தயாங் வந்து உங்களை அந்த கிரவுண்டில் நீங்கள் ஒரு மரத்து மேலே தானே சாஞ்சிட்ருப்பீங்க. கிஸ் பண்ண வந்த மாதிரி கிஸ் பண்ண வராமல் அதுக்கப்புறம் காதில் சொல்லுவார்ல பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லிவிட்டு தயாங் போயிடுவார். நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க, அப்போ லூனாவோட வாய்ஸ் உங்கள் காதில் கேட்கும். ஏன்னா லூனா எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பான், அடி வாங்குவ, பிளைண்ட் டேட்லாம் பண்ணேன்னா நானே உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து தரேன், அது வரையும் மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்துரு அப்படின்னு லூனா அடிக்கடிக்கு சொல்லுவான். உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்தோடனையும் இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்களா, அந்த ஸ்மைல் எல்லாம் குட்டி ஆகிடுது. நீங்கள் உடனே லூனா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இதெல்லாம் லூனா உங்களுக்கு வந்து எப்பயோ சொன்ன வேர்ட்ஸ். இதெல்லாம் அதை யோசிச்சுட்டு, நீ யாரை எனக்கு வச்சிருக்க லூனா? எனக்கு தெரியலையேடி, நீ என்னை இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு டியர்ஸ் வருது. அந்த டியர்ஸை நீங்கள் தொடச்சிட்டு ஈவினிங் வந்து தேவை பார்க்க போயிடலாம், தேக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம், லைக் நான் லவ்லாம் வேண்டாம் தே அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ ஈவினிங் உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தென் நீங்கள் தேவை பார்த்துட்டு உட்கார அந்த சேர் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஒன்றே வந்துட்டியா பேபி, நீ வரணுன்னு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டே இவ்வளோ வெயிட் பண்ண வைக்கிற? தயோங், நல்லா யோசித்து பார்த்தேன், நம்ம பழகி 1 வீக் தான் ஆகுது. நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க. எல்லா கேர்ள்ஸ்க்குமே உங்கள் மேலே லவ் வரும் காமன். மேபி அதனால கூட எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கலாம். நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஓ, ஹேண்ட்ஸமாக இருக்கேனா? இந்த அழகெல்லாம் உனக்கு தாண்டி. இல்லை தயோங், எனக்கு என்ன தோணுதுன்னா, லவ்லாம் வேண்டாமே. பிகாஸ் என்ன ஆச்சு ஓயன்? அது இல்லை தயோங், 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ளே லவ், ட்ரஸ்ட் இதெல்லாம் எப்படி தயோங்? அச்சோ என் பேபி, என் செல்லமே இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் ஹோல்ட் பண்ணிவிட்டு, பட்டுக்குட்டி ஏமல் நம்பிக்கை இல்லையா? என் கண்ணை பார்த்து கேளுடி, என் கண்ணு உனக்கு போய் சொல்லுதா? என் செல்லத்தை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. தயோங், என்ன லவ் யூ சொன்னதுக்கே எவ்வளோ ஷாக்கா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டி தயோங். அது எப்படி 1 வீக் தானே ஆகுது பார்த்து. கரெக்ட், ஆனால் உன்னை பார்த்த உடனே தோணுச்சு, வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும், இல்லையா கடைசி வரையும் மூட்டு சிங்கிளாக இருந்துடா அப்படின்னு என் ஹார்ட் சொல்லிச்சு. ஸோ என் அழகு குட்டி, உன்னை லவ் பண்ணுறேன்டி தயோங். பட் எப்படி தயோங் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் அப்படி ரொம்ப யோசிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது தயோங் டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட அது பார்க், பப்ளிக் பிளேஸ். நீங்கள்
நீங்கள் தள்ளி விட்டுட்டீங்க கொஞ்ச நேரத்துலேயே. அப்போதே பார்த்துக்கோ, இந்த கிஸ்ஸை உனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே ரொம்ப ஷையாக கீழே குஞ்சிட்டே இருக்கீங்க. என்ன வெக்கமா? இது என்னோட லிப்டி, நான் எப்போ வேணாலும் ஆமாம் தானே? என்னடி இப்படி வெக்கப்படுற? ஐயோ, ஃப்யூச்சர் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. ஒரு கிஸ்ஸுக்கு இப்படி வெக்கப்படுறாளே. நீங்கள் இன்னும் ஃபேஸ் பண்ணவே இல்லை, கீழே குஞ்சிட்டு ரொம்ப வெக்கப்பட்டுருக்கீங்க. உன்னை தாண்டி பாருன்றல. தையோங், பப்ளிக் பிளேஸ் நீங்கள் கிஸ், நான் லவ்லாம் வேண்டான்னு தானே சொல்கிறேன். அது என்னடி அகெயின் கிஸ் வேணுமா என்ன? வேணாம் தையோங். அப்போ எதுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற? தையோங், உங்களுக்கு என்னையே பிடிச்சது பிகாஸ் நிறைய கேர்ள்ஸ் லவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் என்ன ஏன் லவ் பண்ணீங்க? அதாண்டி எனக்கே தெரியல. ஏதோ மந்திரம் போட்டிருக்கேன் எனக்கு தானே. என்ன மந்திரம் போட்ட சொல்லு. நீங்கள் இல்லத்தே, நான் எதுவும் பண்ணலை. உன் கண்ணு தாண்டி எதுவும் பண்ணிடுச்சு என்ன. ஐயோ, அகெயின் உன் கண்ணை பார்த்தா எனக்கு ஏதோ தோணுதே. திரும்படி அப்படின்னு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே திரும்பிடுறீங்க. அப்போது தயாங் சொல்கிறாரு, நான் சீரியஸாக பேசுகிறேன், உன்னை லவ் பண்ணுறேன். உங்கள் காலேஜ் முடிஞ்சு மேரேஜ் வச்சுக்கலாம். உங்கள் அண்ணன்கிட்ட நான் பேசுகிறேன். தயாங், எனக்கு அண்ணா இருக்காங்கன்னு உன்னை பார்த்தா அன்றைக்கே உன் டீட்டெயில்ஸ்லாம் நான் வாங்கி பார்த்துட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டியோட டீட்டெயில்ஸ் தெரியலனா எப்படி அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சிக்கல நீங்கள் தையோங். பட் எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. தெரிஞ்சுக்கோ, இந்த 3 years என்னை நல்லா லவ் பண்ணு, நிறைய லவ் பண்ணு. அப்பப்போ கிஸ் பண்ணிகிட்டே இரு, அப்பப்போ ஹக் பண்ணிகிட்டே இரு. தையோங், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஷையா, அது சொல்ல தெரியல. பட் இப்படி பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ தையாங்க, அச்சோ என்ன ஸ்வீட் என் பாப்பா அப்படி சொல்லிட்டு உங்களை அகெயின் வார்ம் அப் பண்ணுறாரு. நீங்கள் தேவோட செஸ்ஸில் தான் சாஞ்சிட்ருக்கீங்க. அப்போ தையாங் கிட்ட கேட்குறீங்க, தையோங் தையோங் சொல்லுடி. அது இல்லை. எது இல்லை? என்ன சொல்ல விடு. சரி சொல்லுடி. நான் உங்களை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியல தையோங். நான் ஆன்சர் பண்ணட்டுமா? உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. அப்போ தையாங், ஆமாம் நீ என்ன லவ் பண்ணுற. பட் தையோங், எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. இது நான் ஏதோ பிளைண்ட் டேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வேண்டாமே, எனக்கு ஒரு 2 weeks டைம் தரீங்களா ப்ளீஸ்? 2 weeksல என்னை பற்றி தெரிஞ்சுக்க போறியா? 2 weeksல என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுப்பியா? அது இல்லை, நான் யோசிக்கணும் இல்லை. இந்த லவ் கடைசி வரையும் மேரேஜ் வரையும் புரியுதில்ல நான் சொல்கிறது என்னன்னு. ஃபஸ்ட்டு எதுக்கு ரொம்ப படபடன்னு பேசிகிட்டு இருக்க பயந்து? என்ன வெக்கமா உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறேன்னு? இல்லை, வெக்கம்லாம் இல்லை தையோங். அது
தெரியல. ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் நான் கிளம்புறேன் அப்படி சொன்னது தயாங் உன் கைப்பிடிச்சி, என்ன இப்போ தானே வந்த? இல்லை, என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும், ஸோ நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. தென் இப்போது லூனா இருக்க இடத்துக்கு போகிறீங்க. தென் அகெயின் நீங்கள் அங்கே முட்டி போட்டு உட்காந்து லூனா கேக்குதாடி, நீ சொன்னல பிளைண்ட் டேட்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பட் என் காலேஜில் தயாங்னு ஒரு சீனியர் இருக்காருடி. பட் அவர் என்ன சொல்கிறது, பார்க்க சத்தியமாக செம்ம ஹேண்ட்ஸம் தெரியுமா. அவர் பேசினா எப்படியாப்பட்ட கேர்ள்ஸுமே லவ் பண்ணுருவாங்கடி. பட் எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது. பட் எனக்கு பயமாகவும் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு. ஸோ நீ என்ன சொல்கிற லூனா? பிகாஸ் நீ வேற எனக்கு அப்பப்போ சொல்லுவ உனக்கு ஒரு நல்ல பையனை நான் பார்த்து வச்சுருக்கேன், அது வரை அமைதியாக சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலடி. அவர் வேற என்னை லவ் பண்ணுறேன்னு ரொம்ப சின்சியராக சுற்றிட்டுருக்காரு. நான் வேற ஒரு 2 weeks டைம் கேட்டிருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியலடி. அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் லூனா கிட்ட அங்கே கல்லறையில் உட்காந்து பேசிட்டு நீங்கள் அங்கேருந்து எழுந்து போயிடுறீங்க. தென் அப்படியே உங்களுக்கு டேஸ்லாம் போகுது. டெய்லி உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரியிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு 2 daysல பர்த்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால நீங்கள் யார்கிட்டையும் சொல்லலை உங்கள் பர்த்டே பற்றி. தயாங் கூட உங்கள் பர்த்டே பற்றி தெரியாது. நீங்கள் எனக்கு காலேஜ் போகும்போது அதே சொல்கிறாரு, பேபி நாளைக்கு என் கூட மால்க்கு வரியா அப்படின்னே உங்களுக்கு டவுட். நாளைக்கு எனக்கு பர்த்டே வேறு, ஒருவேளை பர்த்டே தெரிஞ்சுதான் மால்க்கு கூப்பிட்றானா, இல்லை வேறு ஏதாவது விஷயமா அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க. அப்போ தயாங் பேப் உன்னதான் நாளைக்கு நீ மால்க்கு வர, கண்டிப்பாக வரணும் பாய் பாய் see you, நீ வர அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு போயிட்டே இருக்காரு. நீங்கள் தயாங் நான் சொல்கிறது கேளு, தயாங் ஷோ போயிட்டியா, இதே வேலை தான் உனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நாளைக்கு மால்க்கு போகலாமா வேண்டாமான்னு. அப்போது தயாங் வர ஈவினிங் உங்களுக்கு கால் பண்ணுறாரு, மால்க்கு வந்துருவல்ல அப்படின்னு. நீங்கள் தயாங் எனக்கு இப்போவும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ஒரு 2 weeksக்குள்ளே எப்படி உங்கள் மேலே எனக்கு லவ் வரும்? ஸோ நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், எனக்கு லவ் நான் சொல்கிறேன். பட் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு ட்ரஸ்ட் இல்லை, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. தயாங் உடனே சரி விடு, ஓவராக பண்ணாத, நாளைக்கு உன்னை வரதான் சொன்னேன் சரியா, இல்லத்தே நான் அது நான் வைக்க போகிறேன், நீ நாளைக்கு வர அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நீங்கள் என்னடா அப்படி சொல்லிட்டு அகெயின் காலையில் எழுந்து கிளம்புறீங்க, பிகாஸ் மால் போகணும்னு சொல்லிட்டு. தென் லூனா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க, மால் போகணும் லூனா அப்படி சொல்லிட்டு. அப்போது லூனா இட்ஸ் லைக் உங்களுக்கு எப்பவுமே லூனா அவங்க கூடவே இருக்க மாதிரி தானே இருக்கும், அவள் இறந்துட்டாலுமே அவங்க கூடவே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவகிட்ட என்ன இருந்தாலும் அவகிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவீங்க. அதே மாதிரி மால்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. அப்போது என்ட்ரி ஆகும் போதும் நிறைய டாய்ஸ், இந்த டாய் வேஷன்லாம் போட்டுட்டு இருப்பாங்களே நிறைய பேர் ஹியூமன்ஸ், அதில் நிறைய டாய் உங்கள் முன்னாடி உங்களுக்கு நிறைய கேட்பரிஸ் ஹாப்பி பர்த்டே ஒயன் அப்படின்றாங்க. நீங்கள் ரொம்ப ஷாக்காக ஓகே தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டே தேக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, எங்கே தே இருக்கேன்னு சொல்லிட்டு. தே நீ வந்துட்டே இரு, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு. நீங்கள் உடனே ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோடனையும் அகெயின் அங்கே நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய புக்கேஸ்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே ஒயன் பேபி அப்படின்றாங்க. நீங்கள் என்னடா ஒரு பேபிஸே என்ன பேபின்லாம் கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வாங்குறீங்க. தென் அப்படி இப்படின்னு நிறைய கிஃப்ட்ஸாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு
தயங் தான் இவ்வளோத்தையும் பண்ணுறான்னு சொல்லிட்டு. தென் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நீங்கள் வரும்போதும் தயங் சொல்கிறாங்க, ஓகே பேபி 3 2 1 கோ சொல்ல அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கு சொல்லுடி 3 2 1 கோ அப்படின்னும் உங்களுக்கு பர்த்டே சாங் அங்கே ப்ளே ஆகுது. உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ். அப்புறம் பார்த்தா தயாங் கீழே இறங்கி வராரு. வந்து ஹாப்பி பர்த்டே பேபி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே என் பர்த்டே உனக்கு தெரியுமே, உன் பர்த்டே எனக்கு நல்லாவே தெரியுமே. அண்ட் தென் நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பொக்கே எடுத்துட்டு நீல் டவுன் பண்ணி, ஐ லவ் யூ அயன், ப்ளீஸ் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோடி. இல்லைன்னு நினச்சிக்கோ, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொல்கிறாரு. நீங்கள் உடனே ஓ அப்போது இத்தனை நாள் லவ்க்காக தான் ஃப்ரெண்ட் மாதிரி சொன்னல, அப்போ உண்மையான ஃப்ரெண்டாக என்கிட்ட இல்லை அப்படி தானே? சரி போத்தே, நான் தெரியாமல் வந்துட்டேன், ஏன் தப்பு தான், நீ நான் இப்படி ஹர்ட் பண்ணிட்டல பர்த்டே அன்னைக்கு. உடனே இருடி போகாதடி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. ஏன்னா மனசில் இருக்கிறது தான் வார்த்தையாக வரும், எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ லவ்க்காக மட்டும்தான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்க, பட் நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், வேணாத்தே விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கை உதறிட்டு போகிறீங்க. தென் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் நிறைய டான்சர்ஸ்லாம் அங்கே வராங்க. எனக்கானவளே நீதான் கிட்ட வரியா, என்னடா தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்ப கிடையாதா, போடாத உடனே என்ன உதறி போனா சரியா, இனிமே நானும் உயிரும் அடதனியா, சுகமே என் முகமே எங்கேயோ தொலைஞ்சவளே. ஓவரா பண்ணாதடி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ப்ளீஸ். உன் பர்த்டேக்கு பாட்டெல்லாம் பாட்டி இப்படிலாம் டான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதுவும் பாரு எவ்வளோ பேர் சுற்றி பார்க்குறாங்க பாரு, மாலுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அடி மனசில் இறக்கம் இருக்கா? அப்புறம் நீங்கள் சிரிச்சுட்டு நல்லா தாண்டா பாடுற, ஆனால் என்ன நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கியா, உன்னை கட்டி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், யாராவது கொத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்படி யாராவது என்ன வாய்ப்பில்லை, பிகாஸ் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும்டி, ஐ லவ் யூடி, ஐ லவ் யூ சொல்லிகிட்டே இருப்பேன்டி அப்படின்னு நீங்கள் ரொம்ப சையாய் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. லவ் யூ லவ் யூடி தயாங், போதும் லவ் யூடி போதும்டா, லவ் யூ ஓகே ஐ லவ் யூடி தயாங், ஐ லவ் யூடி. ஸோ சரி ஓகே, நான் எதுவும் நினைக்கல, நான் தப்பாக நினைக்கல, நான் உன் பேச்சு பழம் தான். தெரியுமே நீ என்னை லவ் பண்ணுறன்னு தெரியுமே. நான் ஒன்று லவ் பண்ணுறேனா? சேச்சே இல்லையே, ஜாஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது தயாங், ஓய் ஒயன் என்னடா? ஒன்றும் இல்லை, பர்த்டே இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கிஸ் பண்ணிட்டு போகலாம்ல, பாவம் என் லிப்பும் அப்பத்துலேருந்து கேட்டுகிட்டே இருக்கு, என் கண்ணும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கு, ஒன்று அப்புறம் நீங்கள் அடி வாங்குவ நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ தயாங்க உங்கள் பின்னாடியே வந்து பாவண்டி, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், உனக்கு பாட்டு பாடி டான்ஸ்லாம் வர ஆடியிருக்கேன், ப்ளீஸ் டி கொஞ்சம் 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 அப்படின்னு நீங்கள் டே ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கடா, அது நீ தானே என்ன ஃப்ரெண்டாக நினைக்கிற, நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கலடி, உன்னை என் பொண்டாட்டியை தான் பார்க்குறேன், என் ஒய்ஃபாக மட்டும்தான்.
ஸோ எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படி சொல்லி டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் ஒன்று தள்ளுறீங்க, ஏன்டா இப்படி பப்ளிக் பிளேஸ்லேயே பண்ணிகிட்ருக்க, எனக்கு உரிமை இருக்குடி. அச்சோ ஸ்டார்ட் பண்ணிடாத, மறுபடியும் அடி வாங்கிடுவேன் என்கிட்ட. நீ பொண்டாட்டி கையில் அடி வாங்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. ஷோ நல்லா டைலாக் பேசுகிற நீ, ஆனால் ரொம்ப நல்லா பேசுகிற. ஓகேடி, எப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுவ? என் மேலே இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லையாடி? நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனாடி? என்னை பார்த்தா அப்படியா தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறாரு. நீங்கள் உடனே தேய பார்த்து, சே நீ குழந்தடா, பட் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் கிட்ட கேட்கணும், அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து ஓகே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸ்ட்ரைட்டாக லூனா கிட்ட தான் போகிறீங்க, ஐ மீன் அந்த கல்லறையாண்ட தான் போகிறீங்க. போயிட்டு கேட்குறீங்க, எனக்கும் பிடிச்சிருக்குடி அவனை, நானே போப்புனா சொல்லிட்டேன் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போதோ நான் அப்பெல்லாம் சொல்லலை, இப்போ எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் ஓகே சொல்லட்டுமா லூனா? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? அவன் நல்லா பார்த்துப்பானாடி அப்படின்னு கேட்கும்போதோ ஒரு ஒரு சில்லுன்னு ஒரு காற்று உங்கள் ஃபேஸை டச் பண்ணிட்டு போகுது. டச் பண்ணிட்டு போகும்போதுலாம் உங்களுக்கு லூனா ஓகே சொன்ன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்று லவ் யூ டி, தேங்க்ஸ், எனக்கு தெரியும் நீ எப்பவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பேன்னு, தேங்க்யூ, நான் நாளைக்கு அவன்கிட்ட என் லவ்வை சொல்லிடுறேன், see you பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க ரொம்ப ஹாப்பியாக. அந்த பர்த்டே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட் அது மாதிரி இருக்குது. ஓகேடா ஆமி, நான் இன்னைக்கு இந்த எபிசோட முடிச்சிடுறேன் ஆமி, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்திடா, பாய்.